இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் முனைவர் எமினோ. சங்க இலக்கியம் ஏன் மக்கள் இலக்கியம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா, மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்துவதால். தமிழ் மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 500 ஒலிகள். சிறப்புமிக்க தமிழை செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1901 முதல் 2004 வரை. நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்தது அப்படின்னா 2004 அக்டோபர். செம்மொழி காலக்கோடுகள் 1901 மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழ் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்டது. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வற்புறுத்தியது. 1918 ஆண்டு சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1919 ஆண்டு கரந்தை தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றியது. 1966 ஆண்டு உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது. 2004 ஆண்டு நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. ரூபாவதி கலாவதி நாடகங்களில் பெண் வேடங்களை ஏற்று நடித்த கலைஞர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870 ஜூலை 6. சித்திர கவி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் இளங்கலை பட்டம் பெற்ற கல்லூரி சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பரிதிமாற் கலைஞர் இளங்கலை பட்டம் பெற்ற போது அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் மில்லர். வில்லியம் மில்லர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். படகின் துடுப்பு அன்னப்பறவைக்கு ஊமையாக கூறப்பட்ட நூல் ஆர்தரின் இறுதி. ஆர்தரின் இறுதி என்ற நூல் எழுதியவர் யார்னா டென்னிசன். டென்னிசன் கூறிய ஊமைக்கு இணையான ஊமை எந்த தமிழ் நூலில் உள்ளது என்று பரிதிமாற் கலைஞர் கூறினார் அப்படின்னா கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், குகப்படலம், விடுநனி கடிது எனும் பாடல். குமரகுருபர் எழுதிய நீதிநெறி விளக்கம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். நீதிநெறி விளக்க நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமாற் கலைஞர் அவர்கள் விளக்க உரை எழுதியுள்ளார் அப்படின்னா 51 பாடல்களுக்கு. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். பரிதிமாற் கலைஞர் யாரிடம் தமிழ் கல்வியை பயின்றார் அப்படின்னா மகாவித்வான் சபாபதியார். பரிதிமாற் கலைஞர் யாரிடம் வடமொழி கல்வியை பயின்றார் அப்படின்னா தன் தந்தை கோவிந்த சிவனாரிடம். பரிதிமாற் கலைஞர் தன்னிடம் தமிழ் பயிலும் மாணவர்களை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னா இயற்றமிழ் மாணவர். மதுரையில் எத்தனையாவது தமிழ் சங்கம் நிறுவ பரிதிமாற் கலைஞர் உதவி புரிந்தார் அப்படின்னா 4ஆம் தமிழ் சங்கம். மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களில் தலைமை பதவி வகித்தவர் யார் அப்படின்னா பாஸ்கர சேதுபதி. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவ மேற்பார்வை செய்த அறிஞர் பாண்டித்துரை தேவர். தேங்க்யூ.